ஹாய் கைஸ், வழக்கம் போல தான் ஜாகிங். நான் இன்னைக்கு ஒரு 100 வருஷ ஃபேக்ட் விதி ஒன்று சொல்ல போகிறேன். இது ஒவ்வொரு 100 வருஷம் இது நடக்கும். என்னன்னா, இப்போ உலக மக்கள் தொகை வந்து 820 30 ப்ளஸ் போயிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ 820ன்னு வச்சுக்கோங்களேன், 820 கோடி. இந்த 820 கோடியில் இன்னொரு 100 வருஷத்தில் இதில் இருக்க ஒரு 45% இந்த 75 65 55 45 வயசில் உள்ள 100 இதில் 45% காணாமல் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு அப்புறம் வாரவனுக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. நீங்கள் இருந்த வீட்டில் யாரோ ஒரு அந்நியன் இருந்துக்கிட்டு இருப்பான், தேர்ட் பர்சன், மூன்றாம் மனுஷன். அவனுக்கு உங்களை பற்றி தெரியாது, உங்கள் வாழ்க்கை வரலாறு தெரியாது, உங்கள் பேர் கூட தெரியாது அவனுக்கு. ஸோ இந்த 100 வருஷத்துலேயே இவ்வளோ பெரிய சேஞ்ச் நடக்கிறப்ப நம்ம எதுக்கு 1000 வருஷம் வரலாறு எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? இல்லை இது எங்கே கொண்டு போக போகிறோன்னு தான் எனக்கு புரியலை. அப்படி திரு தரித்திரியங்கள் நினச்சதுனால தான் இன்றைக்கி இந்த உலக போர் அது இது வெண்டைக்காய் புடலங்காங்கிறான். எனக்கு நல்லா பேட் வருது சொல்ல முடியாது. சின்ன குழந்தைங்களா இருக்கும், சம்டைம் கேட்பாங்களோ தெரியாது. நான் கேட்டால் சரியில் தானே. அதனால சொல்கிறேன், இவனுங்க எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னு புரியலை. இவனுங்க அதிகாரத்துக்காகவும் வரலாறுக்காகவும் பண்ணுற ஒரு விஷயம் இன்றைக்கி சாதாரண அடிப்படை வசதி கூட இல்லாத நாட்டில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு புரியுதா? இங்கே இருக்க நமக்கே வந்து பயமாக இருக்குது. டே செல்ஃபோன் விலை கூடிருமா, அது கூடிரும், டிக்கெட் விலை கூடிரும் அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. சாதாரண அடிப்படை வசதி கூட இல்லாத குடும்பங்கள் பற்றி யோசிக்க மாட்டாங்க. வரலாறு முக்கியம். யாருக்கிட வரலாறு? புன்னகை மௌனங்களா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தம மல்கோபால் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. See you, take care, bye.